அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு தொகுதி நிலவரத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய தொகுதி நிலவரம் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை. இந்த தொகுதியுடைய மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, இந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்கும். சொல்லணும் போகல, யாரும் எதுவும் பண்ண முடியாது. இலவசத்தை ஒழிச்சா நாடு உருப்படும். இலவசத்தை கொடுத்து ஆசை கட்டி இது பண்ணுறாங்க. பெண்களுக்கு ஆதரவு இல்லைன்னா இவ்வளோ பெண்கள் நைட்டு 12 மணிக்கு வந்து பாருங்கள். இந்த ரோட்டில் எவ்வளோ பேர் போகிறாங்க. காலையில் 4 மணிக்கு வந்து பாருங்கள். பெண்கள் கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பொம்பளைங்க எத்தனை பேரை இழுத்துன்னு போகிறாளுங்க. ராவும் போகணும் நாங்கள் பார்க்குறோமே. பொம்பளைங்க ஒழுங்காக இருந்தால் ஆம்பளைங்க ஏமா கெட்டு போகிறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுங்களா? இந்த ஆட்சியில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் நம்ம உழைக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாப்பிடணும். எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, உங்களுடைய ஆதரவு யாருக்கு? எப்போ ரெகுலராக டிஎம்கே தான் அந்த பிகினிங். அது முதலேருந்தே ஊறி போச்சு. அது கலைஞர்லேருந்து. ஏன்னா வயசு 56. இப்போ பசங்கள்லாம் வந்து விஜய் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ திமுக ஆட்சி மீது வந்து நிறைய விமர்சனம் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆட்சி சரியில்லை. எந்த ஆட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்கும். சொல்லணும் போகல, யாரும் எதுவும் பண்ண முடியாது. இலவசத்தை ஒழிச்சா நாடு உருப்படும். இலவசத்தை கொடுத்து ஆசை கட்டி இது பண்ணுறாங்க. அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் நீங்கள் கேட்டதுனால இது நான் சொல்கிறேன். நான் ஆமாம், அதெல்லாம் வாய்ப்பு. அவர் பேசுகிறது விதமாக சரியில்லாதது. அதெல்லாம் சிலதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. இப்போ இன்னும் ஹெட்லைன் பேப்பரில் பாருங்கள் என்ன போட்டிருக்காங்கன்ட்டு. அவர் ஊர் உள்ளே வர முடியாது, நாங்கள் இது மாதிரி போனோம், அது மாதிரி போனோம். அப்போ சிலதெல்லாம் வந்து வல்கரான வார்த்தையிலையும் யூஸ் பண்ணுறாரு பப்ளிக்கில். அதை வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது. அதனால் நம்ம உழைக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாப்பிட்ணும். அதனால் எதையும் சொல்ல முடியாது அரசியல். டிஎம்கேக்கு தான்மா. அவங்க தான் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அது நல்லா ஃபீல்டு ஒர்க்லாம் நல்லா இறங்கி நல்லா பண்ணுறாங்க. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான எல்லா இதுவுமே பண்ணுறாங்க. அவங்க தான் வருவாங்க இந்த முறை. சொல்கிறவங்க பெண்களுக்குன்னா ஒரு பெண்களுக்காக போயிட்டு சிஎம் கூட போக முடியாதுல்ல. பெண்களுக்கு ஆதரவு இல்லைன்னா இவ்வளோ பெண்கள் நைட்டு 12 மணிக்கு வந்து பாருங்கள். இந்த ரோட்டில் எவ்வளோ பேர் போகிறாங்க. காலையில் 4 மணிக்கு வந்து பாருங்கள். எவ்வளோ பேர் வாக்கிங் போகிறாங்க, ட்ரெயினுக்கு போகிறாங்க. பாதுகாப்பு இல்லாமல் பெண்கள் எப்படி இருக்காங்க? சொல்கிறவங்க சொல்லியிருந்தா, குறை சொல்கிறவங்க சொல்லின்னு தான் இருப்பாங்க. அவ்வளோதான். பிரச்சனைகள்லாம் ஸ்பாட்லேயே வந்து எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. இங்கே இருக்கார் பகுதி செயலாளர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அவரே வாக்கிங் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கெங்கே குறையா இருக்கோ அவரே பண்ணிட்டு போவார். இங்கே பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுனா ஒரு அடைப்புனா கூட உடனே அவரே வந்து பார்ப்பார். கிருஷ்ணமூர்த்தி சார்னு ஒருத்தர் இருக்கார், உடனே எம்எல்ஏ இது கவுன்சிலர். அவர் உடனே வந்து ஒரு ஏரியாவும் போயிட்டு வாக்கிங்லேயே காலையிலே நடந்து எங்கெங்கே ட்ரைனேஜ் லீக் ஆகுது, பள்ளம் இருக்குது, எல்லாத்தையும் அவரே வந்து பார்த்துட்டு உடனே ஃபோன் போட்டு சொல்லிட்டு போயிடுவார். டிஎம்கே நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. அவங்க வந்தால் மட்டும் நல்லா பண்ணுறாங்களா? அப்படிதானே, அவங்க வந்தால் மட்டும் நல்லா பண்ணுறாங்களா? எல்லாமே இப்படி தான் இருக்கும். நான் ரெட்டலைக்கு தான் போடுவேன். எனக்கு அப்போத்துலேருந்து அம்மாவை பிடிக்கும், எம்ஜிஆரை பிடிக்கும். அது அம்மாக்கோசம் நான் போடுவேன். அது வேணாம். அது வந்து ரொம்ப மக்கள் வந்து நிறைய குடி போதை, பெண்கள் கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆமாம் ஆமாம், எடப்பாடி ஆட்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் காட்டாங்குளத்து தொகுதி. என்ன தீர்த்தாங்க? ஒரு பிரச்சனையும் தீர்க்க மாட்டாங்க. ஒரு காவா கூட சரி பண்ண மாட்டாங்க. காவா பிரச்சனை இருக்குது, ரோடு பிரச்சனை இருக்குது, பாம்பு பிரச்சனை இருக்குது, ஏரியாவே சரி கிடையாது. அது மண்ணுக்கான வளத்துக்கான இது பேசுகிறாப்புல, இயற்கை வளங்களை பற்றி நல்லா பேசுகிறாரு. அதனால் எங்களுடைய ஆதரவு வந்து அவர் கொடுக்கலான்னு இருக்கிறோம். விவசாயத்தை பற்றி முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாப்புல. மண் வளங்களை பற்றி பேசுகிறாரு, மண் புழுவை பற்றி பேசுகிறாரு, சின்ன சின்ன காக்கை குருவிகளெல்லாம் பேசுகிறாரு. அவருடைய அரசியல் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. அதனால் நான் தமிழ் கட்சிக்கு எங்களுடைய வாக்கு உறுதியாக செய்கிறோம். அது வந்து எப்பவுமே வந்து அவங்களுடைய அரசியல் பார்த்திங்கன்னா பணம் தான், பணத்தை நோக்கி போகிறவங்க. நம்ம வந்து மக்களுக்காக போயிட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த படிப்பு, விவசாயம், அதே மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் பற்றி ஃபுல்லாக நமக்கு தேவையான இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஐயா அண்ணன். ஆனால் டிஎம்கே வந்து அப்படி கிடையாது. எந்த எம்எல்ஏவில் பார்த்தாலும் பணம், காசு, சொத்து,
சின்ன சின்ன குழந்தைங்களாம் இன்றைக்கி வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. பாலியல் தொழிலை மாட்டிக்கின்னு மூச்சு கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு புல் பாதுகாப்பு கிடையாது. இந்த அரசியலில் நான் தமிழ் கட்சி வந்தால் கண்டிப்பாக உறுதியாக செய்யப்படும். இது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் வந்து அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி. அங்கே மாணவரியாருக்கு பிரச்சனை, பாதாள சாக்கடை திட்டம், அதே வந்து ரயில் பாலம் மேம்பாலம் சரியாக கட்டலை, பாதியிலே நிற்குது. எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. முடிஞ்ச அளவில் நாங்கள் போராடி ஓரளவுக்கு வெல்லுவோம். இந்த முறை 236 தொகுதி தனித்து நிற்கிற மனுஷன் யாருன்னா இவர் மட்டும்தான். இப்போ இருக்கிற தக்குறிச்சிலாம் வந்து ஒன்றுமே இல்லை. அவங்களே பாட்டில் வீசுவாங்க, அவங்களே குண்டு வைப்பாங்க, அவங்களே நான் தான் எத்துன்னு இந்த ரஜினி பாபா இந்த படம் சொல்லுவார் பாரு, பாட்சா படத்தில் கொஞ்சம் காலம் பொறுத்து இருந்து பார்க்க அப்படின்னு அந்த மாதிரி அவங்க கதை. இப்போ வந்துக்கிற புதிய அரசியல் ஒன்றுமே இல்லை, வெட்டி அரசியல் தான். நாங்கள் பரம்பரையாக திமுக தான்மா. அவன் எங்கள் அப்பா காலத்துலேருந்து அதே தான். அப்படின்னு சொல்கிறாங்க. பொம்பளைங்க எத்தனை பேரை இழுத்துன்னு போகிறாளுங்க, ராவும் போகணும் நாங்கள் பார்க்குறோமே. பொம்பளைங்க ஒழுங்காக இருந்தால் ஆம்பளைங்க ஏமா கெட்டு போகிறாங்க, அதை சொல்லுங்கள். யாருக்கு? டிவிக்கு. ஏன் எதனால டிவிக்கு? இனிமேல் நினச்சி ஏதாச்சும் மாறணும்னு நினைக்கிறோம். என்ன மாறணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே நடக்கக்கூடிய ஆட்சி பற்றி நீங்கள் இப்போ அராஜகமாக இருக்குது. சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த கஞ்சா அந்த மாதிரிலாம் ரொம்ப பழக்கமாக இருக்குது. பசங்களாம் இல்லை. அதான் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுங்களா? இந்த ஆட்சியில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் எல்லாம் எந்த கஷ்டமே, ஒரு பஸ்ஸில் ஏறினா அவன் லேடிஸை வந்து அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. எல்லா இதுலேயுமே வந்து ஒரு சப்போர்ட்டு கிடையாது, லேடிஸ்க்கு சப்போர்ட்டே கிடையாது. இப்போ ஒரு சின்ன குழந்தைங்க வரலையும் எவ்வளோ நியூஸ் நம்ம கேட்குறோம். அதெல்லாம் வந்து தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இல்லை. ஒரு சிலிண்டருக்கு ஒரு சிலிண்டர் தான் 10 நாளாக அலைகிறேன் நான் ஒரு சிலிண்டருக்கு. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, சிலிண்டர் இல்லை, அவங்க பசியாக இருந்தால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்பவுமே முக ஸ்டாலின் தான். கலைஞர், அதுக்கப்புறம் முக ஸ்டாலின். இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குதுமா, ஒன்றும் கிடையாது. எல்லாமே வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கி தர மாட்டேங்குது. எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிறாரு. பெண்களுக்கு இலவச பஸ் விட்டுக்கிறாரு, எல்லாமே இலவசமாக எல்லாம் பண்ணிக்கிறாரு. நிறைய பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இலவசத்தை கேட்கல, இலவசம் கேட்கலன்னா அப்புறம் எப்படி பஸ்ஸில் போகிறாங்க? இலவசம் எல்லாமே யூஸ் பண்ணி தானே இருக்கிறாங்க லேடிஸுங்க. கொடுக்கலாம். அது அடுத்த இதில் 10 வருஷம் திட்டம்னு சொன்னார். இப்போ 5 வருஷம் ஆயிருக்குது. இன்னும் 5 வருஷம் அடுத்த வாட்டி உட்காந்தா அடுத்தடுத்து கொடுப்பாரு அவர். டிவிக்கு மேடம். இல்லை, புதுசாக மாற்றம் கொண்டு வரலாம் தமிழ்நாட்டில். ஒரு 50 இயர்ஸாக ரெண்டுமே டிராவரி கட்சியாக தான் இருக்குது. ஏடிஎம்கே டிஎம்கே. இப்போ டிஏக்கு வந்தால் பார்ப்போம், ஒரு சான்ஸ் மக்களுக்கு என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஏன்னா அரசியல் சினிமா விட்டு வந்து ஏதோ பண்ணிக்கிறாரு, பார்ப்போம். மேபி கொடுக்கலாம். ஏன்னா 2 கட்சி தான் தொடர்ந்து வருது. மக்களுக்கு ஒரு புதுசாக ஒன்று இருக்கணும். ஏன்னா தமிழ் அவர் வந்து பார்த்துட்டு நல்லா இருந்தால் இதாக இருக்கட்டும், இல்லைன்னா எப்பயும் ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே யாரானு வரட்டும். பரவாயில்ல, ரொம்ப ஒரு சொல்கிற மாதிரி இல்லை, சுமாராக இருக்குது, பெட்டராக இருக்குது. ஏன்னா ஒரு மினிஸ்டர் வந்து இப்போ எல்லாம் ஒரு இதுவாக பேசுகிறாரு, பட் உடனே சிஎம் ஆக்ஷன் எடுக்கலை. இது ஒரு எக்ஸ்சிஎம்மு, இதுக்கு முன்னாடி இந்த சிஎம்லாம் டக்குன்னு ஆன் ஸ்பாட்டு பதிவு தூக்கியிருப்பாங்க. இவர் கொஞ்சம் லேட்டாக டிலே பண்ணிக்கிறாரு. ஒரு 1 வீக் 2 வீக் வச்சு ரொம்ப ப்ரெஷர் போட்டு தான் அவங்க இதுவே இம்மிடியட்டாக உடனே நடவடிக்கை எடுக்கல. இது முன்னாடி சிஎம்லாம் டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக அப்பயே பதிவு ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. இதே இருக்குது சேதாப்பேட்டை தான். திமுகவுக்கு தான். அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லா இருக்குது. எஜுகேஷனு, டிரான்ஸ்போர்ட்டு, ப்ளஸ் டெவலப்மெண்ட்டு, டெவலப்மெண்ட் எல்லாமே. மற்ற ஸ்டேட் நீங்கள் அதர்வைஸ் நீங்கள் தமிழ்நாடை விட்டு நீங்கள் ஆந்திரா கும்மிடிப்படியை தாண்டினீங்கனாலே உங்களுடைய இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டுக்கும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா திமுக பெஸ்ட்டாக இருக்குது. எஜுகேஷன் கண்டிப்பாக, ரோடு ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவில் தான் எல்லாமே இதுவாக இருக்குது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குன்னா நம்பர் ஆஃப் கேசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட். இப்போ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் வந்து 3000 சில்லற லேடிஸ் வந்து காணாமல் போயிருக்காங்க. அதில் வந்து 250 பேர் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அங்கே சட்ட ஒழுங்கு யார் பார்த்துட்டு இருக்காங்க சொல்லுங்கள். அதேமாரி மகாராஷ்டிராவில் பார்த்துங்க, ஹரியானாவில் பாருங்கள், ஒரு நாளுடைய ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கான அபியூஸ் வந்து அங்கே நிறையா நடக்குது. லேடிஸு என்னென்னு கேட்டிங்கன்னா லேடிஸ் மேட்ரு முன்னாடி யாருமே நிறைய நடந்திருக்கு லேடிஸ் மேட்ரு. அப்போ யாருமே லேடிஸ் யாரும் முன் வந்து சொல்லலை.
இப்போ வந்து அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு லேடிஸ்க்கு. சின்ன விஷயமா இருந்தாலும் சொல்லிடுறாங்க. அதுபோல் தலித் மக்கள் விஷயம் இப்போ நிறைய ஏன் ஃபோக்கஸ் ஆகுதுன்னா, இப்போ எல்லாம் பயந்துக்கிட்டு போனாங்க. ஆதிக்க சாதி அடிக்கக்குள்ள அவங்க பயந்துக்கிட்டு போனாங்க. இப்போ வந்து எடுத்துட்டு தானே இருக்கிறாங்க, எடுக்காமல் எங்கே? அதான் அப்போ ஜாதி ஒழிப்பு. சரி, ஜாதி ஒழிப்புக்கு எடுக்கலைன்னா யார் எதுக்குறா திமுகவை? திமுகவை யார் எதுக்குறா? ஆதிக்க சாதி தானே எதுக்குது. அது எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க? எதனால ஏன் ஆதிக்க சாதி திமுகவை எதுக்கு ரைட்டு? ஆமாம் ஆமாம், அதனால தானே இப்போ இந்த ஆதிக்க சாதி மேல்தட்டு மக்கள் யார் எதுக்குறா? மேல்தட்டு மக்கள் யார் எதுக்குறா? கோயிலுக்குள்ளே யார் போகக்கூடாதுன்றா? அர்ச்சகர் ஆகணும்னு சொல்கிறாங்க. யார் அர்ச்சகர் ஆகக்கூடாது அனைத்து ஜாதின்னு யார் சொல்கிறா? மக்கள் சொல்லலை, மேல்தட்டு மக்கள் சொல்கிறாங்க, ஆதிக்க சாதி சொல்கிறாங்க. பண்ணிட்டு தானே இருக்காங்க. கோர்ட்டில் போய் யாருக்கு ஸ்டே வாங்குறா? கோர்ட்டில் யார் இப்போ செய்கிறா? அதை யார் ஆதரிக்கிறா? மேல்பாதியில் கோயிலில் இது சம்பவம் நடந்துச்சுல்ல, எந்த கட்சி போய் அங்கே போய் போராட்டம் பண்ணுச்சு? சொல்கிறவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். 2000 வருஷத்து இது ஒரே நாளில் முடியாது. சரி பண்ண முடியும், எல்லாமே ஒரே டைமில் சரி பண்ண முடியாது. கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நீங்களாக வந்தால் கூட சரி, நானாக சிஎம் வந்தாலும் சொல்கிறீங்களா? நீங்கள் இப்போ ஒரு சிஎம் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் இப்போ வந்துடுங்க தமிழ்நாடு சிஎம்மில், ஒரே டைமில் எல்லா ப்ராப்ளமும் வந்து 5 வருஷத்தில் ஷார்ட் அவுட் பண்ணிடுவீங்களா? பண்ண முடியாதுல்ல. அது ஒரு சில இடத்துல இருக்கிற க்ரைம் ரேஷியோ வந்து நீங்கள் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்டேட்டுமே வெறும் 25 வருஷம் தான் ஆண்டிருக்காங்க. இதை ஏன் திமுக மட்டும் கேட்குறீங்க? 35 வருஷம் அந்த அண்ணா திமுக கேட்க மாட்டேங்கிறீங்க, காங்கிரஸை கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆட்சியில் இப்போ இருக்குது, முன்னாடி இருந்தவங்க என்னங்க கேட்குறீங்களா? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அண்ணன் ஸ்டாலினுக்கு தான். திமுக சொன்னாக்கா நல்லா தனங்க செய்கிறாங்க. அவங்க ஒன்றும் கெட்டது செய்யலையே. எங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அது அவங்க இஷ்டம், விட்டுட்டாங்களாம்மா. அப்போ போய் அதை மாதிரி பேசினா எப்படி? அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு இந்த ஆட்சியில். அவர் அம்மா வந்து பெண்களை வந்து இங்கே போவா, நான் அங்கே போவேனா, இவங்க தானங்கம்மா போகிறாங்க. ஏமா பெண்கள் வந்து எங்கே ஒழுங்குமாக இருக்காங்க? நீங்கள் பார்க்குறீங்களே எங்கே ஒழுங்குமாக இருக்காங்க? பெண்கள் அப்போ ஒழுங்கா இல்லாதனால தான் இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் செய்கிறாங்க. அவன் செய்கிறானா? அதை நடவடிக்கைன்னா அவங்க தான் பார்த்து அவனை ஷூட் பண்ணான். எதுவுமே பண்ணுறது இல்லை. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க மனசில் என்ன? அவர் அப்போ பார்த்துருக்காரு. எங்களுக்கு தொகுதி தான் திமுக கோட்டை சைதாப்பேட்டில். மா சுப்பிரமணி தான் எங்களுக்கெல்லாம். எதனா ஒன்றுனாக்கா வருவார், பார்ப்பார், எல்லாம் பண்ணுவார் எங்களுக்கு. ஏன்னா ஒன்றுனா வந்துடுவார். உடனே அரசியல் ஆளணுன்னா முடியாது. பட்டேன் எப்படி ஆள முடியும்? நான் சிஎம் ஆகணுன்னா ஆக முடியுமா? ஆக முடியாது. அவங்களாம் பழைய ஆளுங்க. நாங்களாம் வந்து 1982 இங்கே இருக்கிறோம். 48 வருஷமாக நாங்கள் இங்கே வாழறோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது. நன்மை யார் செய்கிறாங்களோ நாட்டுக்கு அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். இருந்தாலும் இப்போ புது தலைமுறை வருது, அதனால் நாங்கள் கொடுப்போம். அதை நாங்கள் வெளியே சொல்லக்கூடாது. புதிய கட்சின்னு நீ ஏன் சொல்கிற? புதுசாக வரவங்களுக்கு யாராக இருந்தாலும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். இப்போ என்ன எல்லாம் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடக்குது. ஆனால் எந்தெந்த செலவு ஜாஸ்தி ஆகுதோ அதுக்கேற்ற வருமானம் இல்லை. அதே மாதிரி சம்பளமும் ஜாஸ்தியாக இல்லை. எல்லாமே வருமானத்துக்கு கம்மியாக தான் எங்களுக்கு சம்பளமும் கிடைக்குது. கூலி வேலை தான் செய்கிறோம். நாங்கள் ஒன்றும் ஆஃபீஸில் வேலை செய்யலை. என்ன அதே ஒரு சாதா ஒரு ஹோட்டல் வச்சு அதில் நாங்கள் வேலை செய்கிறோம். அதனால் அவங்க கொடுக்குறதுலையும் நாங்கள் வந்து நீங்கள் நன்மை செய்யணுன்னா நாட்டுக்கு அது வர தலைவரை வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ண முடியும். எல்லாருமே கொடுக்குறாங்க. அந்த கட்சியை பற்றி நாங்கள் சொல்ல வேணாம். எல்லா 4 கட்சியும் வந்ததுன்னா 4 கட்சியும் சொல்கிறாங்க. பாதி செய்வாங்க, பாதி செய்ய மாட்டாங்க. முதல்ல வந்தவங்க செஞ்சாங்க, இப்போ செஞ்சுன்னு தான் இருக்காங்க. ஆனால் அது மக்களுக்கு போய் சேரல. அது மக்களுக்கு முழுசாக போய் சேரல.
அதே மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, உதவி பணம், அதை தரேன் இதை தரேன், நீ எதுவுமே தர வேணாம், நியாயமாக நடந்தால் போதும். இதோ இப்போ சிலிண்டர் இப்போ இந்த விலை விற்கிது, என்ன பண்ணுறது? எப்படி தானே சாப்பிட்டு தானே ஆகணும், வாங்கி தானே கொடுக்கணும். அதுக்காக புதிய தலைமுறையோ பழைய தலைமுறையோ அதை இப்போ நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணல. நாங்கள் எப்படி பார்க்குறோமோ அதை நாங்கள் போடுவோம்.